கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைதல் என்று பொருள். கும்பம் பரிபூர்ணமாக நாம் தெய்வத்தை ஆவாகனம் செய்யக்கூடிய கும்பம் நிறைதல், இறை சக்தியை நிறைதல். அதாவது கலசத்திலே எந்த தெய்வத்தை நாம் ஆவாகனம் செய்கின்றோமோ அந்த தெய்வத்திற்குரிய பஞ்சாசன பஞ்சமாவரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜைகளாப்பட்ட குடம் அப்படின்னு சொல்வது சுவாமியுடைய உடம்பாகவும் அதனை சுற்றப்படக்கூடிய நூல்கள் சுவாமியினுடைய நிறவு மண்டலமாகவும் அதனை வைக்கப்படக்கூடிய மாநில சிலையாகவும் தேங்காய் ஜீவனாகவும் உள்ளே ஊற்றப்படக்கூடிய புனித நீர் பொருதியாகவும் இந்த கும்பம் அப்படின்னு சொல்றது பரிபூரணமாக நிறைதல் என்று பொருள். அந்த அபிஷேகமானது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு நாம் செய்யப்படக்கூடிய அபிஷேகம். அப்ப கும்பாபிஷேக தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லும். அப்ப கிழக்கு வாசலினுடைய கோபுரத்திற்கு கும்பாபிஷேக புறமுழக்க விழாவும் துளஸ்கம்பத்திற்கு புறமுழக்க விழா நடைபெற்று இன்றைய பௌர்ணமி விழா மிகவும் சீரும் சிறப்புமான ஒரு விசேஷ யாக வேள்வியாகப்பட்டது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பௌர்ணமி விழா நமது உதயா சுவாமியுடைய பெரும் கொள்கையினாலே செய்யப்படக்கூடிய வேள்வியின் மூலமான பலன்களானது நமக்கு முழுமையாக கிடைக்க இந்த பிரார்த்தனை. ஒரு ஆலயம் என்பது நமது ஆன்மா லயித்து வழிபடக்கூடிய இடம் ஆலயம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாம் அமைதியாக இருந்து சொல்லக்கூடிய மகா பூர்ணாவதியானது கொடுக்கப்படுகின்றது. அனைத்து மெய்யன்பர்களும் தெய்வம் கொண்டு மீண்டும் ஒரு வரை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைதி காத்திருக்கும்படி உங்களை வெள்ளி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறது. யாகசாலை யாக வேள்வியிலே நிறையவி என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாவதி